எங்கட இனமே அழிஞ்சிட்டையா, இனி நாங்கள் எப்படி ஐயா தொழிலுக்கு வாரது? கஞ்சி குடிச்சுட்டு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தேங்க. துயரம் துன்பம் நம்மை அளித்த காடியர்களுக்கு கண்டிப்பாகவே தெரியாது. உங்களோட கதைச்சுமையாவே எனக்கு ஒரு கண்ணீர் வந்துட்டு அவ்வளவு தமிழீழம் என்று கிடைக்கும் என்று நான் சொல்ல வர இல்லை. எல்லாரும் குடும்பமாக நாங்கள் வந்திருக்கோம். தலைவர் இருந்தவர், அவர் மீண்டும் அவற்ற சக்தி வந்து எத்தனை பேருடைய ரத்தம் எத்தனை எங்களது உறவுகள் சின்ன பின்னமாக சிதறி ஓடப்பட்ட நாள். இன்றைக்கு லீவை கொடுக்க இல்லையே வார உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதி. இன்றைய தினம் மே 18 எங்களுடைய தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு நாள். காடியர்களால் கொண்டு குவிக்கப்பட்ட தமிழ் மக்களை கொண்டு குவிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த இடங்களில் நிறைய தமிழ் மக்களை பார்க்கும்போது உண்மையாகவே மனதுக்கு நிறைவாக இருக்குது. என்ன காரணம்டா, இந்த வரலாறுகளை, இந்த தமிழ் இனம் அளிக்கப்பட்ட வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகின்ற விடயத்தை பார்க்கும்போது மன நிறைவாக இருக்குது. ஏன்னா சிறியவர்கள் பெரியவர்கள் உட்பட குழந்தை பிள்ளைகள் உட்பட இந்த இடங்களில் வந்து நினைவேந்தல் செய்துட்டு போகிறாங்க. இப்போ அந்த வகையில் இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில், இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதியில் இந்த நினைவேந்தல் என்ன மாதிரி எல்லாம் இடம்பெறுகின்றதை தான் ஒரு காணொலியாக பதிவு செய்ய போகிறேன். நிறைய வலிகள், நிறைய வடுக்கள், அவ்வளவு வேதனைகளோடு மக்கள் இந்த இடங்களில் நினைவேந்தல் செய்து கொண்டிருக்கணும். தொடர்ந்து என்ன மாதிரியெல்லாம் இந்த நினைவேந்தல்கள் இடம்பெறுகின்றதை காணொலியோட பார்ப்போம். அப்படியாக நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடங்களில் பாருங்கள், பஸ்ஸில் எல்லாம் நிறைய மக்கள் இந்த நினைவேந்தலுக்காக வந்திருக்கிற காட்சிகள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த இடங்களில் முக்கியமான விடயம் அடுத்த தலைமுறைகளை இந்த இடங்களில் கூட்டிகிட்டு வர்றது தான் அது முக்கியமான விடயம். அந்த வகையில் பாருங்கள், ஒவ்வொரு தலைமுறைகளையும் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சிறுவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் இந்த வயது அம்மாவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அடுத்த தலைமுறையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தலைமுறைக்கு தலைமுறை, சிறிய தலைமுறைகளை கூட இந்த இடங்களில் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து நிறைய மக்கள் நினைவேந்தலுக்காக வந்து கொண்டிருக்கணும். நினைவேந்தலுக்கு போகிற பாதை இது, நினைவேந்தல் முற்றத்துக்கு போகிற பாதை இது. இந்த இடங்களில் நிறைய பாருங்க மஞ்சள் சிவப்பு கொடிகள் கட்டப்பட்டிருக்க அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக 10 காலுக்கு சரியாக அந்த நினைவேந்தல் ஆரம்பமாகும். பாருங்க, இந்த இடங்கள் முழுக்க மக்கள், கண்டிப்பாக அதிகமான மக்களை இந்த நேரங்களில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த அடுத்த தலைமுறைக்கு எங்களோட வரலாறுகளை கொண்டு செல்வதற்கு முக்கியமான ஒரு கடமை. அப்படியாக பாருங்க, நாங்கள் தொடர்ந்து நினைவேந்தல் முற்றத்துக்கு போவோம். என்னென்ன மாதிரி இந்த நினைவேந்தல் இடம்பெற போதுன்ற விடயங்களை தான் அவங்களுக்கு இந்த காணொலியில் சிறப்பாக காண்பிக்க போகிறோம். பாருங்க, இந்த மட்டாவில எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கணும். அதை விட அதிகமான பேர் பாருங்க இவ்வளவு பஸ்ஸில் வந்திருக்கணும். இதைத்தான், இப்படியான விடயங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்கள் கூட்டம் அதிகமாக எங்களுடைய இனத்துக்காக ஒன்று கூடணும். அப்படியாக பாருங்க, இந்த இடங்கள்லையும் அதிகளவான மக்கள் வந்து கொண்டிருக்கணும். குறிப்பாக அந்த சிறுவர்களை பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அவரை பார்க்கும்போது தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயங்கள் கடத்தப்படுகின்ற விடயம் தெரிகிறது. அத்தோடு இந்த இடங்கள்ல பாருங்க, ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தமிழ் இனத்துக்காக ஒன்று கூடியிருக்க அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக தொடர்ந்து நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வரவோணும். எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரியாக 10 காலுக்கு இந்த இடங்கள்ல எல்லாருமே ஒன்று கூடி இந்த தமிழ் இனத்துக்காக ஒன்று கூட வேணும். அதோட பாருங்க, நாங்கள் நினைவேந்தல் நடக்கிற அந்த வாயிலில் நிற்கிறோம். தொடர்ந்து உள்ள போவோம். இந்த இடங்கள்ல பாருங்க, நிறைய ஆக்கள் வாரினோம். ஒரு தலைமுறை உள்ளுக கொண்டு போகலாம். அப்படியா, சிறுவர் போய் குழந்தைய கொண்டு போய் நம்ம பாருங்க. உண்மையாகவே
இந்த இடம் இன்றைய நாள் மே 18 தமிழ் இனம் அழிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருமே ஒன்று கூடி தமிழ் இனத்துக்காக அந்த நினைவேந்தல்ல கலந்து கொள்ளுங்க. முக்கியமாக பாருங்க, இவ்வளவு சிறுவர்கள் இவர்களை பார்க்கும்போது, அடுத்த தலைமுறைகளை பார்க்கும்போது தான் உண்மையாவே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த விடயம் கடத்தப்படும் என்ற விஷயம் பாருங்க. நம்ம எங்கேருந்து வாரீங்க? எங்கேருந்து வாரீங்க? என்ன விடயத்துக்காக வந்த நீங்க? என்ன விடயத்துக்காக வந்த நீங்க? அப்ப எல்லா விஷயமும் சொன்னவர் அவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு உண்மையாவே நல்ல விடயமா. என்னன்னா இந்த இடங்கள்ல பெரியாக்களை பார்க்கறத விட இப்படியான அடுத்த தலைமுறைகளை பார்க்கும்போது தான் மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த நாள் கவலையா இருந்தாலும் எங்களுடைய வரலாறுகளை கடத்துறது முக்கியமான ஒரு விடயம். இன்றைய நாளை பற்றி சொல்லுங்க, எப்படி இருக்கு? இன்றைய நாள் உலக தேசத்திலே இருந்தும் தமிழர்களெல்லாம் வந்திருக்கிறோம். இங்கே முள்ளிவாய்க்கால் மே 18 ஒரு மறக்க முடியாத நாள் உண்டு. அதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். குடும்பமாக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ எல்லாருக்குமே உங்களோட குழந்தைகளுக்கு வரலாறுகளை சொல்றீங்களா? சொல்லியாச்சு, சொல்லித்தான் நாங்களுக்கு வளர்க்குறோம். நல்ல விஷயமா. ஓகே. தமிழின படுகொலை நினைவு நாள் முள்ளிவாய்க்கால் மே 18 போகிற வாயில் பகுதி இதுதான். நாங்கள் உட்புறத்துக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இரண்டு புறமுமாக மஞ்சள் சிவப்பு கொடிகள் எல்லாமே பறக்க விட்டு மிக எழுச்சிகரமாக மிக உணர்ச்சிகரமாக இந்த நினைவேந்த நிகழ்வானது இடம்பெறுகின்றது. அதுக்காக அதிகளவான தமிழ் மக்கள் தமிழ் இன படுகொலை செய்த அந்த மக்களுக்காக எங்களுக்காக உயிர் நீத்தவர்களுக்காக இந்த இடங்களில் ஒன்று கூடுற விடயம் மிகவும் வரவேற்கத்தக்கது. பாருங்க, தொடர்ந்தும் இன்றைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறேன். இதில் வார மக்கள் அனைவருமே எங்களுடைய தமிழ் இனத்துக்காக ஒன்று கூடிய மக்கள். இதில் வாரவங்களுடைய அக்கா, தம்பி, தங்க, அப்பா, அம்மா வந்து நிறைய பேரை இழந்தவங்க இந்த இடங்களில் இன்றைய தினத்துக்காக ஒன்று கூடுவாங்க. சரி, நாங்கள் உட்புறம் போவோம். இந்த நினைவேந்த நிகழ்வானது சரியாக 10 மணி 15 நிமிடங்களில் ஆரம்பமாகும். முக்கியமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு விடயம், இன்றைய நாள் ஒரு வர்த்தகராக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், அனைத்து விடயங்களையும் இடைநிறுத்தி சரியாக பட்டகால் பணி அளவில் இந்த இடங்கள்ல எங்களுடைய தமிழ் மக்களுக்காக எங்களுக்காக வித்தாகியவர்களுக்காக நாங்கள் ஒன்று கூடி அந்த நினைவேந்தல்ல பங்கு பற்றி அவர்களை நினைவு கூற வேண்டிய முக்கியமாக தொடர்ந்து நாங்கள் அந்த காணொலியோட நிறைய வலிகள் வேதனைகள் அடங்கியுள்ள மக்களை தான் சந்திக்க போறோம். அவர்களோட என்னென்ன விடயங்கள், அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டிய விடயங்களையும் கூறி தொடர்ந்து அப்படியாக இப்ப பாருங்க, நினைவேந்தல் பகுதி தொடங்குற அந்த இடத்துல தான் நிற்கிறோம். மக்கள் அனைவரும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த நினைவேந்தல் பகுதியில நிறைய பதாகைகள் இடப்பட்டிருக்கு. எங்களுடைய தமிழ் இனம் எப்படி எப்படி எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு, அந்த நேரங்கள் என்னென்ன நடந்ததுன்ற விடயங்களை இந்த இடங்கள்ல காட்சி பார்க்கலாம். இந்த இடங்கள்ல அந்த பதாகைகளை பார்க்கும்போது நம்மை அறியாமல் நமக்கு நம்மிடம் நிறைய வேதனைகளை கண்ணீர்கள் வரக்கூடிய மாதிரியா இருக்கிறது. அந்த பதாகையில் இருக்கிறது என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள் அவ்வாறு கொத்து கொத்தாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பதாகையை பார்க்கும்போதே தெரியும், அந்த பதாகையில் இருக்கிற நிறைய விடயங்கள் அவ்வளவு வலி வேதனை தரக்கூடிய விடயம். அந்த வகையில் பாருங்க, தொடர்ந்தும் நிறைய மக்கள் இந்த இடங்களில் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக நாங்கள் உட்புறத்தை நோக்கி போக போகிறோம். இந்த இடங்கள்ல மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது விடயம், உங்களுடைய அடுத்த தலைமுறை எங்களுடைய பிள்ளைகளை இந்த இடங்கள்ல கண்டிப்பாக கூட்டிட்டு வாருங்க. அவங்களுக்கு இந்த விடயங்களை, வரலாற்று விஷயங்களை சொல்லி கொடுங்க. அப்படியாக நாங்கள் தொடர்ந்து என்னென்ன விஷயம் இருக்கின்றதையும் பார்த்து கொண்டு நினைவேந்தல் சரியாக 10 மணி 15 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகும். பாருங்க, நிறைய பதாகைகள் இந்த இடங்கள்ல அந்த மே 18ஆம் தேதி மக்கள் அந்த யுத்த காலங்களில் பட்ட அந்த வலி வேதனைகளை அந்த வேதனைகளை இந்த இடங்களில் காட்சிப்படுத்திருக்கிறோம். அதை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். அப்படியாக நாங்கள் உட்புற நோக்கி நினைவேந்தல் நடக்கிற இடத்தை நோக்கி போவோம். நினைவேந்தல் நினைவு முட்டம் முள்ளிவாய்க்கால் பகுதி. இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியின் வாயில் பகுதியில் நிற்கிறோம். நாங்கள் உள்ளே போக போகிறோம்.
உண்மையாக உள்ளே போகும்போது எம்மை அறியாத ஒரு உணர்வு, எம்மை அறியாத ஒரு வலி, அந்த விஷயத்தை உணரக்கூடிய மாதிரி அந்த வகையில் போராக்களுக்கு பாருங்கள் ஒரு பட்ஜ் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை மே 18 பொறிக்கப்பட்ட ஒரு பட்ஜ் ஒன்று கொடுத்துருக்கிற விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக நாங்கள் உட்பகுதியை நோக்கி போவோம். சிறுவர்கள் எல்லாமே வந்து நிற்கணும். இந்த பகுதியில் ஒவ்வொருவருக்கும் அந்த நினைவுச்சுடர் தனியாக வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அவர்கள் அந்த இடங்களில் நினைவுச்சுடர் ஏற்றி சரியாக 10 காலுக்கு அந்த இடங்களில் நினைவுச்சுடர் ஏற்றப்படும். அந்த நினைவுச்சுடர் ஏற்றப்பட்ட பிறகு மக்கள் தங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடங்களில் நினைவுச்சுடர்களை ஏற்றக்கூடிய மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பாருங்கள், இந்த இடங்களில் நெருப்பட்டி, கற்பூரம், ஊதுபத்தி எல்லாமே வைத்து அந்த நினைவுச்சுடருக்கான பொருட்களும் இந்த இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முழுவதுமாக இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியின் முழுவதுமாக இந்த பகுதி பாருங்கள் நினைவு சுடர் ஏற்றுவதற்கான ஆயத்த வேலைப்பாடுகள் இடம்பெற்று அந்த இடம் அவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட முழுவதுமாக இந்த இடங்களில் பதாகைகள் இடப்பட்டிருக்கு பாருங்கள். அப்படியாக இந்த முள்ளிவாய்க்கால் மண் நிறைய கதைகளை சொல்லும், நிறைய வழிகளை சொல்லும். இந்த மண் கிட்டத்தட்ட மே 18 கிட்டத்தட்ட 2009 மே 18ஆம் மாதம் மே 18ஆம் தேதி எத்தனை பேருடைய ரத்தம், எத்தனை பேருடைய உடல்களை கண்டிருக்கும் என்று சொன்னால் அதுக்கு வார்த்தை இல்லை என்று தான் சொல்லணும். அவ்வளவு வலி மிக்க ஒரு மண் இந்த மண். அப்படியாக நாங்கள் தொடர்ந்து இந்த இடங்களை பாருங்கள். ஆமாம், கவனமாக போங்க. எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா தான் இருக்கிறேன். நேரம் எல்லாருக்கும் கொடுத்தா இன்றைய நாள் எப்படி இருக்குது? கவலைதான் ஐயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்து வாரீங்க? கச்சில மாடு. இன்றைய நாளை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கு என்ன ஐயா, தீராதது இறந்தானே, இதுக்கு தானே நாங்களும் செல்லாம் புடரிக்க செல் இப்படி ஏந்தித்தானே ஓடினாங்க எல்லாத்தையும். அப்படியே தோண்டி தாட்டு உறவுகளை. உங்களோட குடும்பத்தில் யாராவது? தங்கச்சி இந்த மனுஷன் எல்லாம் செத்தது. அப்படியே கிடங்க கொண்டு மணலுக்கு தாட்டு போட்டு போகல. நீங்களும் இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் இருந்தால் வெளியேறீங்க? முள்ளிவாய்க்கால் பகுதியில் இருந்து இராணுவம் வந்து மீட்டது. இராணுவம் வந்து தான் மீட்டது. உடுத்தோடு போடாமல் போனான். 3 நாள் 4 நாள் சென்று பவனியாக கேம்புக்கு கொண்டு போகும். அவ்வளோ துன்பப்பட்டு செத்து பிழைச்சி தானையா போய் வந்து சேர்ந்தேன். இப்போ இங்கே கழுத்துக்க பீசி விடாக்கு. இந்த இடத்துல நிற்கும் போது இந்த பழைய நினைவுகள் உயிரை கொள்ளும். தலையை சுத்துதையா இணைக்கு. அப்படி இருந்தும் வந்திருக்கிறீங்க. வேறு என்ன செய்யற? இன்றைய நாள் தான் எங்களோட மக்களுக்காக நாங்கள் ஒன்று கூடுற நாள். அதுதான் இன்றைக்கு லீவை கொடுக்க இல்லையே வார சனம். சரி, அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்த தலைமுறைக்கு எங்களுக்கு இப்போ நினைவு சின்னமாக எங்களோட இன்றைய நாளை 18ஆம் தேதியை லீவு நாளாக தரணும். அதாவது மே 18ன்றது ஒரு நாளாக பிரகடனப்படுத்துறது தான் எங்களுடைய ஆசை. உண்மையாகவே அம்மாவுடைய வலி வேதனைகள் எல்லாமே அம்மா பார்க்கும்போது தெரியும். கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறைகளை கடந்து வந்திருப்பீங்களே. வந்து எல்லாத்தையும் கொண்டு தவண்டு இந்த தண்ணிகளுக்குள்ளால போய்த்தான் 4 நாள் சென்று ஐயா இராணுவமங்களை மாவுக்கு செத்து பிழைச்சி தான் போனாங்க எங்களோட உறவுகளை எல்லாம். சரியம்மா, நினைவு சுடரை ஏற்றுங்க. நன்றி அம்மா, நன்றி. அப்படியாக சரியாக 9 மணி 20 நிமிடங்கள் ஆகின்றது. தொடர்ந்து இந்த இடங்களை நினைவுச்சூடர் ஏற்றுவதற்காக எல்லாருமே பாருங்க அந்த தங்கள் இடத்துல வந்திருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். முழுவதுமாக வேதனைக்குரிய ஒரு நாள். இந்த இடங்களில் அடுத்த தலைமுறைகளை பார்க்கும்போது மிகவும் ஒரு எங்களோட விஷயம் கடத்தப்படுகின்றது தான் உண்மையாக ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். இந்த கவலையான நேரங்களில் இந்த வரலாறுகளை இப்படியான அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை பார்ப்போம். இந்த நினைவுச்சுடர் சரியாக 10 மணி அளவில் இந்த இடங்களில் ஏற்றப்படும். அப்படியாக தொடர்ந்து இந்த இடங்களில் இருக்கிற மக்களோடையும் கதைச்சு அவர்களுடைய அந்த விடயங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நிறுவனங்களை காட்சிப்படுத்துகின்ற விளம்பரப்படுத்துகின்ற
விளம்பரப்படுத்தல் காட்சிப்படுத்தல்களையும் பாவிக்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறியத் தருகின்றோம். இந்த இடங்கள்ல அவர்களுடைய அதுக்கு வித்தாகியவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே கொண்டு வந்து இந்த இடங்கள்ல வைத்து அவர்கள் அந்த தங்களுடைய நினைவேந்தலை செய்வார்கள். பாருங்க, ஆயத்தமாக உள்ள பகுதிகளில் இந்த இடங்கள்ல காத்திருக்குமாறு உங்களை அவருடைய புகைப்படங்கள் வைத்து நினைவேந்தலுக்காக உணவுகள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது. நுழைவாய்க்கால் முத்தம் தேடி அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். இன்றைய நாள் வலி வேதனைகளை பற்றி சொல்லுங்க. கஞ்சி குடிச்சுட்டு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். கடைசாக மறுமணி சொல்லிட்டாரு, நீங்க போங்கட்டு. நாங்க இது வரைக்கும் இன்னைக்கு ஒருவர் நாளைக்கு ஒரு 2.5 வயது போட்டீங்கன்னா அவருக்கு பிரம்மாண்டியில் இருந்தவர் தனியாக இது வரைக்கும் நாங்க இன்றைக்கு இப்ப சொல்றாங்க எல்லாரும் தலைவர் செத்து தருவாரு, அப்ப எல்லாரும் செத்து தாங்கட்டு சொல்றாங்க. அப்ப நான் உலகம் மறுபடியும் வரவே வார போடுற சுடல் போட்டுட்டு போறேன். எனக்கு 21 வயது ஒரு மாதிரிக்கு 18 வயது ஏறு தெரியாம நீங்க ஐயா ஐயா. அப்படியாக இந்த இடங்கள்ல ஒரு அம்மாவோட கதைச்சிருந்தனா அவங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. போயிட்டு அவங்களோட வலி வேதனைகளை அழுதுதான் அவங்க வெளிப்படுத்த முடியும். இந்த இடங்கள்ல பாருங்க, அவங்களோட கதைச்சுமையாவே எனக்கே ஒரு கண்ணீர் வந்துட்டு அவ்வளவு வலி வேதனைகளோட இந்த தங்களுடைய வெளிப்பாட்டை செய்து கொண்டிருக்கணும். அப்படியாக சிறுவர்களும் இந்த இடங்கள்ல நினைவு கூற விஷயங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக நாங்கள் இந்த இடத்தை விட்டு அடுத்தடுத்த மக்களோட கதைச்சு கொண்டு எங்களுடைய இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வர்றது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு கடமை. அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு போகணும். இது இந்த வலி வேதனை ஒரு சிறிய வேதனை அல்ல, அது அவ்வளவு பெரிய ஒரு வேதனை. அப்படியாக நாங்கள் தொடர்ந்து போவோம். அப்படியாக நாங்கள் இந்த இடங்களில் நினைவேந்தனுடைய முக்கிய பகுதி, அந்த முக்கியமாக இடம்பெற அந்த பகுதியை நோக்கி போகிறோம். அப்படியாக பாருங்க, இந்த இடங்களில் எல்லாருமே தம்மை விட்டு பிரிந்தவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே வைத்து இந்த இடங்களில் அந்த நினைவேந்தலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விடயங்களில் இப்படியான இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அவருடைய அந்த வலி வேதனைகள் எல்லாமே. இந்த வகையில் நாங்கள் இந்த இடத்துல நிற்கும்போது, இந்த மண்ணில் நிற்கும்போது வெயில் சூட தாண்டி மனதில் இருக்கிற வேதனைகள் உண்மையாகவே அதிகம். அப்படியாக நாங்கள் தொடர்ந்து பாருங்க. அவங்க இந்த இடங்கள மக்களுடைய வேதனைகள் சொல்லில் அடங்காதது. பாருங்க, இதே மாதிரி அப்படியாக இந்த இடங்கள்ல இதே மாதிரி லட்சக்கணக்கான மக்களை பார்க்கும்போது தான் உண்மையாகவே ஒரு வரலாற்று விடயம். இந்த எங்களுடைய இன அழிவு எல்லா தலைமுறைகளுக்கும் போய் சேர்ந்திருக்கின்ற விடயத்தை எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இந்த இடங்கள் மிக அம்மாவுடைய கதை போனோம். ஆமாம், வணக்கம். இன்றைய நாள் இந்த மே 18 சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க. அந்த வகையில் உங்களுடைய வலி வேதனைகளை சொல்லுங்க. இதானிப்பில் அழிஞ்சதை விட உயிரோட கையளிச்சது எங்களுக்கு பச்சிலம் குழந்தைய பார்த்ததா, வயது உணங்களை பார்த்ததா, எங்கட இனவே அழிஞ்சிட்டையா. இனி நாங்கள் எப்படியா துளிர்த்து வாரது? வாழ்க்கையில நாங்கள் அழிஞ்சிட்டோமோ? இப்படி ஒரு அழிப்பொண்டு நாங்க எங்களோட சந்ததியில கனவு கூட காணல. எங்களுக்கு இப்படி ஒரு அழிப்பு இருப்பது அழிவு வாழ்க்கையில நாங்கள் எங்களோட சந்ததிகாச்சோட நல்லபடி வேணும். எங்களோட ஈழத்தையும் பெற்றுக் கொடுக்கணும் ஐயா. எங்களுக்கு ஒரு உன்னத தெய்வ தலைவர் இருந்தவர். அவர் மீண்டும் அவற்றை சக்தி வந்து எங்களோட தமிழ் இனத்துக்கு ஒரு விடுதலையை மீட்பையும் கொடுக்கணும். அது
ஆனா எங்களோட சந்ததியாச்சு நிம்மதியா இந்த மண்ணுல வாழும். இதுதான் எங்களோட ஆசை. ஒவ்வொருவரோடும் கதைக்கும் பொழுது உங்களுடைய வேதனை வலிகள் சொல்லில் அடங்காது. இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் நின்று பாருங்க, அதனுடைய வலி வேதனைகள் அப்படி இருக்கும். நினைவேந்தரின் முக்கிய இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அதோட இந்த இடங்கள்ல பாருங்க, இந்த வலிகள், இந்த கொள்ளை எங்களோட தமிழ் இனத்தை அழித்த அந்த காடையர்களுக்கு இந்த வலிகள் எதுவுமே தெரியாது. இந்த அம்மா பாருங்க, மற்ற கால்களை இழந்து இந்த இடங்கள்ல வந்திருக்கிறார் நினைவேந்தல் செய்வதற்காக. இந்த துயரம் துன்பம் நம்மை அளித்த காடையர்களுக்கு கண்டிப்பாகவே தெரியாது. அதில் ஒரு சிறுமி கூட இந்த இடங்களில் நினைவேந்தலுக்காக வந்திருக்கிற காட்சி அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக ஒவ்வொரு வழிகளும் சொல்லில் அடங்காதவை. மே 18, 2009 நடந்தது ஒரு தமிழ் இன படுகொலை. பாருங்க, நிறைய மக்கள் வரத்தான் எங்களுக்கு உண்மையாகவே எங்களோட தமிழ் இனத்துக்காக ஒன்று கூடும் போது அந்த துயரத்தை தாண்டி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம், அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறு கொண்டு சேர்க்கப்படுகின்ற ஒரு விடயம்தான் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அவ்வளவு கவலையாக இருக்கின்றது. இந்த இடங்கள்ல பாருங்க, ஒரு குடும்பத்தில் இழந்த கிட்டத்தட்ட பேரை இழந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த குடும்பத்துல இருந்து 5 பேரை இழந்திருக்கிறோம். இந்த விடயம் அந்த காடையர்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 5 பேரை இழந்திருக்கிறோம் ஒரு குடும்பம். நினைவேந்தல் இடம்பெறுகின்ற முக்கியமான பகுதி இந்த பகுதி. இந்த இடங்கள்ல தான் நினைவுச்சுடர் ஏற்றப்படும். அதன் பிறகு மக்கள் அனைவரும் தங்களுக்கு அமைக்கப்பட்ட இடத்தில் அந்த நினைவுச்சுடர்களை ஏற்றுவதற்காக ஆயத்தமானார்கள். அப்படியாக இந்த இடங்கள்ல பாருங்க, இந்த யுத்த காலங்களில் தங்களுடைய அங்கங்களை இழந்தவர்கள் இந்த இடத்துல நிற்கும் போது இன்னும் மிக கவலையாக இருக்கிறது. சரியாக இப்போ நிற்கிற பகுதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதியில் நிற்கிறோம். இந்த இடங்கள் எப்படி அதிகளவான மக்கள் இந்த நினைவேந்தலுக்காக ஒன்று கூடும்போது உண்மையாக அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம் என்றால் இந்த வரலாறுகள் அடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேரும். அப்படியாக நாங்கள் இப்போ நிற்கிற இடம் சரியாக முள்ளிவாய்க்கால் பகுதியில் நிற்கிறோம். இந்த இடங்களில் பாருங்கள், நினைவேந்தலுக்காக அதிகளவான மக்கள் ஒன்று கூடியிருக்கிற அந்த காட்சிகள் உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. அடுத்த தலைமுறைகளுக்கு எங்களுடைய இந்த வரலாறுகள் இந்த ஒழிப்பு சம்பந்தமான விடயங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய தலைமுறையினோட கடமை. உறவுகள் தத்தமது முக்கிய தொடர்களில் ஏற்றுவார்கள்.
அப்படியாக நினைவுச்சுட வணக்கம் செலுத்த வந்தோம். இப்போது மக்கள் எல்லாரும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மலர் வணக்கம் செய்வார்கள். சிறுமியை பாருங்க. இந்த விடயத்தை தான் நாங்கள் வரவேற்கத்தக்க விடயமான சொல்றோம். இப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்களை கொண்டு போகணும். இந்த இடங்கள்ல எல்லாருமே நினைவுச்சூட ஏற்றி கொண்டு வைக்கணும். இன்றைய நாளோட மறந்து செல்கின்ற விஷயம் இல்லை இது. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இந்த இடங்களை பாருங்க, சிறுவர்கள் எல்லாருமே நினைவேந்தல் செய்துட்டு நிற்கணும். சரியாக 10:30 நினைவேந்த நடைபெற்று இப்போ முடிவு பெற்றிருக்குது. அப்படியாக இன்றைய தினம் அதிகளவான மக்களை இந்த இடங்களில் நினைவேந்தலுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக இங்கே பாருங்க, அவங்களோட தங்கை இழந்து இந்த இடங்களில் நினைவேந்தல் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியாக நிறைய மக்கள் இந்த இடத்துல நினைவேந்தலுக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. நிலம் சுடுற சூடு உண்மையாகவே கால் வைக்கவே முடியாத, அப்படி நிலம் சுடுது. அதை விட மனதனுடைய வலி பெருசு. அப்படியாக நாங்கள் வழியில் செல்வோம். இந்த விடயத்தை, இந்த காணொலிகளை கண்டிப்பாக அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு காணொலி.
இப்படியாக இந்த இடங்களில் வடக்கு தந்த மக்களுக்கு அந்த மரக்கன்றுகளும் கொடுத்துருக்கிற ஒரு ஏத்தியங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த இடங்களில் அவர்களுடைய தண்ணீர் தாகங்களை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளும் இந்த இடங்களில் செய்திருக்கிறோம். நல்லா சார். அப்படியாக இந்த இடங்கள்ல பாருங்க உணவு கொடுக்கிற விடயத்தையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மே 18 உண்மையாக இந்த நினைவேந்தலான மிகவும் எழுச்சிகரமாக இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த இடங்கள் முழுவதுமாக உணவுகள் கொடுக்கப்படுகின்றது. வந்தவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. அதோட இந்த இடங்களில் தண்ணீர் தாகங்களை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கணும். நல்ல விட்டு அந்த வெயிலுக்கு அப்படியாக அனைத்து இடங்களிலும் இந்த இடங்களில் தண்ணீர் தாகங்களை தீர்ப்பதற்கான நடைபெற்று கொண்டிருக்குது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. நீங்கள் எந்த இடம்? நாங்கள் சொந்த இட யாழ்ப்பாணம். இப்போ இருக்கிற இது குமாரசாமிபுரம் தேராவில். இந்த தினம் மே 18 முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் வந்திருக்கிறீங்க. இன்றைய நாளை பற்றி சொல்லுங்க. இன்றைய நாள் தமிழினம் அளிக்கப்பட்ட நாள். திட்டம் போட்டு தமிழினம் படுகொலை செய்த நாள். எங்களது உறவுகளாம் இறந்த நாள். எங்களது உறவுகள் சின்ன பின்னமாக சிதறி ஓடப்பட்ட நாள். சரியோ, எங்களிட தமிழினத்துக்கு விடிவே இல்லாத மரணித்து போகும் என்று கயவர்கள் நினைத்த நாள். சரியோ, இப்போ இருக்கிற எங்களோட செல்வங்கள் மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, எங்களோட உறவுகள், எங்களோட தமிழினம், பெரியவர்கள், சின்னவர்கள், குழந்தைகள், கொஞ்சம் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரே நேரத்தில் அளிக்கப்பட்ட நாள் இன்றைய நாள். இதே மாதிரி தமிழ் சமுதாயத்துக்கே உகந்த நாள். நாங்கள் ஒவ்வொரு தமிழனும் நினைவு கூற வேண்டிய நாள். எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு இந்த நாளை எடுத்து செல்ல வேண்டிய நாள். இது ஒரு புனிதமான நாள், புனித நாள். இந்த நேரங்கள் இதே மாதிரி 2009ஆம் ஆண்டு மக்கள் இந்த முள்ளிவாய்க்காலில் பட்ட கஷ்டங்கள் எப்படி, என்ன மாதிரி எல்லாமே கஷ்டங்கள்? முள்ளிவாய்க்காலில் பட்ட கஷ்டம் என்றால் முள்ளிவாய்க்காலில் தனியாக இருந்த மக்கள் இல்லை. இங்கே இருக்கப்பட்ட தமிழீழம் என்ற ஒரு தேசத்திலே இருக்கக்கூடிய சனங்கள் அவ்வளவு பேரும். கிட்டத்தட்ட முள்ளிவாய்க்காலில் எவ்வளவு தொகையான மக்கள் அந்த நேரம் மே 18 அப்படி கூடியிருப்பாங்க. அந்த நேரம் ஆக குறைஞ்சது ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சனம் இருந்திருக்கும் சின்ன இடத்துக்கு. சின்ன இடத்துக்கு. ஆனால் 2 லட்சத்துக்கு மேலே சனங்கள் செத்தது. 50,000 போராளிகள் செத்தது. சனங்கள் 1 லட்சத்துக்கு மேலே காயப்பட்டது. அந்த நாள் இது நினைவு நாள். சொல்லுங்க. சரி, வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? சரியா, நன்றி. தமிழினம் இருக்கும் மட்டும் இந்த நினைவுகள் மாறாது, நீங்காத வடுவுகள் மாறாது. என்றோ ஒரு நாள் தமிழனுக்கென்று ஒரு தீர்வு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அது யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் சொன்ன விஷயம் சரி. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, தமிழனுக்கு தீர்வு கிடைக்குமாண்டு. அதை நானும் நம்புகிறேன். ஆனால் எவ்வளவு காலம் தமிழருக்கு இந்த நினைவேந்தல் செய்கிறதுக்கே எவ்வளோ ஒரு தடைகள் இருந்தான்னு உங்களுக்கு தெரியும். இந்த நினைவேந்தல் செய்கிறதுக்கு ஆனால் எங்களுக்கு என்ன சொல்லலாமன்னா, தமிழருக்கு இந்த நினைவேந்தல் செய்கிறதுக்கே இவ்வளவு தடை இருக்கேங்க, நீதி கிடைக்குமான்றது நிச்சயமா கிடைக்கும். கிடைக்கணும். எங்களுக்கு கிடைக்கக்கூடாது விருப்பம் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கணும். ஆனால் என்ன, தமிழருக்கு எழுதின ஒரு விதி, நம்மளை விட்டு போனவர்களை நினைவு கூற மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இல்லை, இன்றைய நாள் வரைக்கும் அது மட்டும்தான். இன்றைய நாள் மட்டும் அதுதான் வாய்ப்பு. வார எதிர்காலங்களில் சரியோ, எதிர்காலத்தில் எங்களோட தமிழ் தலைவர்கள் தமிழன் என்று இருக்க பிரித்து அங்கங்கே பிரிஞ்சு கிடக்கிற அத்தனை பேரும் ஒன்று சேரணும். இது ஐக்கிய நாட்டு சபையால் வெளிநாட்டு பிரிட்டன், பிரித்தானியா, பிரிட்டிஷ் இவை அத்தனை நாடுகளும் சேர்ந்து அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் அங்கே ஒரு குரல் ஒழும்பும் நிச்சயம்.
அது ஐக்கிய நாடு சபையால் அங்கீகரிக்கப்படும் அந்த நாள் தமிழீழம் என்று கிடைக்கும் என்று நான் சொல்ல வர இல்லை. தமிழர் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வழிவகை கிடைக்கும். இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, நன்றியா.